ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக. இது கிட்ஸே செய்யலாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அகெயின் 2 பிரெட் எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் பிரெட்டு தான் எடுத்துக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை கீ எடுத்துக்கலாம். கீ எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த சாக்லேட்ஸை இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு சாக்லேட்டு, ஒரு ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது மேலே டாப்பிங்க்கு வந்து இந்த மாதிரி பனானா ஸ்லைசஸ் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. ப்ரெட்டு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரெட்டையும் வந்து நல்லா இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட்டோட மேலே வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. மேலே இது மாதிரி கீ ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கொஞ்சம் குயிக்காக இதாகும். நல்லா உள்ளே வந்து சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் நமக்கு. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கீழே ஃபுல்லாக கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. டோஸ்டர் இருந்தால் டோஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மாதிரி தவாலே நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கிட்ஸே அவங்களே எடுத்து செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் அப்படியே உள்ள சாக்லேட்டாகவும் சூப்பராக உங்களுக்கு ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்தளவு உள்ளே மெல்ட் ஆகிருக்குன்னு. சாக்லேட் அழகாக உள்ளே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. சூப்பரான ஸ்நாக்ஸ் உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கான்செப்டில் பார்க்கலாம். பாய். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சாக்லேட்டில் உள்ள மெல்ட் ஆகி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.